ஜல்லிக்கட்டு. தலைவரே, பஞ்சாயத்து ஆரம்பிச்சலாமா? என்னப்பா எல்லாம் வந்தாச்சா? பஞ்சாயத்தை எதுக்காக கூட்டிருக்கோம்னா, வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிற நம்ம வீரர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. நம்ம ஊர் பெருமையை காப்பாத்துற மாதிரி ஒருத்தனும் இல்ல. இப்ப அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கோம். என்ன தலைவரே, சரிதானே? 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் மானத்தை காப்பாத்த ஒரு சிங்கத்தை களத்துல இறக்கி விட்டோம். அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னு இந்த ஊருக்கே தெரியும். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்ப இளப்பட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளங்கிங்க படையப்ப. பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா. இதோ வந்து விட்டார் காலை அடக்க நமது சொத்தம்பட்டி சிங்கம் குழந்தைசாமி. இந்த குழந்தைசாமி மாட்டை எப்படா சொன்னேன்? அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா? பாட்டை நான் போட சொன்னா? நான் நடந்து வரப்ப நீங்க பாட்டை போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அண்ணே வந்து மாட்டை அடைக்கிறேன், இல்லாட்டினா சொத்தம்பட்டியோட மானம் போயிரும். ஆடுக்குதுன்னா என்னோட உசுறு பெருமாடா மூதேவி. அப்ப மாட்டை நீ அடக்க மாட்டேன். இப்ப நீ அடங்க மாட்ட. எவன் பார்த்த வேலை அது? எவன் பார்த்த வேலை? நாசமா போற எடுபட்ட விழுகளா? சிங்கம் சிங்கம் பாட்டை போட்டு என்ன சிக்கல் நிப்பாடி பாக்குறீங்க? அசிங்கம் பட்டாதான் மிச்சம். மகேந்தா இப்படின்னா அவங்க அப்பன் பண்ண கூத்தெல்லாம் தெரியும். பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. பால் கரகத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னா பாட்டு பாட ஆரம்பிச்ச. படிய வைக்கும் போது குறுக்கு பேசக்கூடாது. பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ? நடத்துங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை ஒரு அடியிலேயே பாக்குறான். தேடி வரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டுல வந்து காலமாட்டுல வந்து பாலம் கறக்குறா. போடா போடா போடா. நல்ல வேலை தலைவா, காப்பாத்திட்ட, எல்லாம் எடுத்திருப்பான். அப்பனும் மகனும் ஊர் மானத்தை வாங்கினது வத்தாம அவனோட சின்ன மகனையும் இறக்கி விட்டான். அவன் செஞ்சதுதான் நான் என்னத்த சொல்லிக்கிட்டு, அதான் ஊருக்கே தெரியுமே. இனி என்ன உனக்கு இங்கு வேலை? ஆட்டாத இவன் கிட்ட வாழ உன்னை படுக்க வச்சு போடுவ மாலை. கலக்குவேன் கலக்குவேன், கட்டம் கட்டி கலக்குவேன், திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. அவனவே மாட்டுக்கு புண்ணாக்கலை கொடுங்கப்பா. நம்ம ஊர் மானத்தையே வாங்கிட்டாங்க. இப்படி பல துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து நம்ம ஊர் மானத்தை காப்பாத்தினவர் தான் நம்ம விரும்மாண்டி. அவரு நம்ம ஊருக்கு பெருமை தேடி தந்தது மட்டும் இல்லாம அந்த ஊர் பொண்ணையும் மாட்டையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன, இந்த தடவை அவரையே கூட்டுருவோம். அவரு இப்ப வேற இடத்துல இருக்காருல்ல, அவர் எப்படி கூட்ட முடியும்? வேற யாரா இருந்தா சொல்லுங்க. இந்த தடவை நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்கு வேற ஆளே இல்லையாப்பா? ஏன் இல்ல? அதான் நாங்க இருக்கோம் இல்லையா? நாங்க இருக்க நீங்க இருக்கன்னு உள்ள வந்தீங்கன்னா காலை உடைச்சிருவேன். போங்கடாங்க. ஆஹா தம்பி, பூரா வயல் நம்ம மேல குல வெறில இருக்காக்க, அப்படியே கிளம்புறது நமக்கு நல்லது. இவங்களெல்லாம் ஊருக்குள்ளே விடக்கூடாது. வெட்டி பேலையில பேசிக்கிட்டு நம்ம ஊர் மானத்தை காப்பாத்த ஒரு துடிப்பான இளைஞன்னா நம்ம வேங்கமே காலையனே. அது யாரு? அவன் தான்ப்பா நம்ம விரும்மாண்டியோட சேக்காளி.
காசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடிவாசல் வழியே சீறி வரும் காளைகளையும் அதை களமாட துணிந்து வரும் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வீரமிகுந்த காளைகளுக்கு எங்கள் டூப் ஜோக்கர்ஸின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 16 வயது நிலையில பார்த்த மாதிரி இன்னும் அப்படியே இருக்கீங்களே.